ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம நேற்று போட்ட வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, அதே நிறத்தில் இருக்கும் செம்பழுப்பு. செம்பழுப்பு நிற மாடு இந்த வாதத்தை ஏற்று கருப்பு பசுவை விட்டு விலகி சென்றது. அதாவது என்னென்னா, அதே நிறத்தில் இருக்கும், அதாவது புலியோட நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த செம்பழுப்பு நிறமுள்ள மாடு வந்து லயன் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு கருப்பு பசுவை விட்டு விலகி சென்றது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த ரெட்டிஷ் ப்ரௌன் கவ். த ரெட்டிஷ் ப்ரௌன் கவ் வந்து அக்செப்டட் திஸ் ஆர்குமெண்ட். அதாவது லயன் சொல்கிற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்குது, அந்த ஆர்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்குது ரெட்டிஷ் ப்ரௌன் கவ். அண்ட் மூட் அவே ஃப்ரம் த பிளாக் கவ். கருப்பு மாடை விட்டு விலகி போகுது. அடுத்த சென்டென்ஸு, சிங்கம் விரைவில் கருப்பு பசுவை தாக்கி விழுங்கியது. ரொம்ப சீக்கிரமாகவே சிங்கம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த கருப்பு பசுவையும் அட்டாக் பண்ணி விழுங்கிடுது. ஓகேவா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த லைன் அட்டாக்டு அண்ட் டிவோர்ட் த பிளாக் கவ் சூன். த லைன் வந்து அட்டாக் பண்ணுது யாரை? கருப்பு பசுவை. அண்டு டிவோர்டு த பிளாக் கவ் சூன். ரொம்ப விரைவாகவே அந்த கருப்பு மாட்டை சாப்பிட்டுடுது, விழுங்கிடுது. அடுத்த சென்டென்ஸு, சிவப்பு கலந்த பழுப்பு நிற பசுவை பொறுத்தவரை அது என்ன செய்வது என்று தெரியாத அளவுக்கு மகிழ்ச்சியில் நிரம்பி வழிந்தது. இந்த சிவப்பு கலந்த பழுப்பு நிற பசு இருக்கு இல்லையா, அது பொறுத்தவரையில் தனக்கு என்ன செய்வதுன்னே தெரியாத அளவுக்கு அது என்ன பண்ணுது? மகிழ்ச்சியில் நிரம்பி வழிதான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அண்ட் அஸ் ஃபார் த ரெட்டிஷ் ப்ரௌன் கவ். அண்ட் அஸ் ஃபார் த ரெட்டிஷ் ப்ரௌன் கவ். ரெட்டிஷ் ப்ரௌன் கவ் வந்து இட் வாஸ் ஸோ ஃபில்டு வித் ஜாய். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தட் இட் டிட் நாட் நோ வாட் டு டூ. அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாத அளவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்த சென்டென்ஸு, அது அலைந்து திரிந்து மேய்ந்து கொண்டு சிங்கத்தின் நிறம் எனக்கு மட்டும்தான் என்று தனக்குள் சொல்லி கொண்டது. அதாவது அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப அங்கேயும் இங்கேயும் ஓடி வந்து இந்த புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு சிங்கத்தோட நிறம் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக புல்லை சாப்பிட்டுட்ருக்கு என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டது. என்ன பண்ணுச்சு? சிங்கத்தோட நிறம் எனக்கு மட்டும்தான்னு தனக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாங்க? இட் ரோம்டு ROAMED. ரோம்டு அண்டு கிரேஸ்டு அண்ட் செட் டு இட் செல்ஃப். அதாவது என்னென்னா, அலையுது. ரோம்டு அப்படின்னா என்னென்னா அலையிறது. அண்டு கிரேஸ்டு அப்படின்னா புல்லை மேயறது. அண்ட் செட் டு இட் செல்ஃப் தனக்கு தானே சொல்லிக்குது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி மீ ஹூ ஹேஸ் த கலர் ஆஃப் த லயன். இந்த காட்டிலே லயனோட கலர் எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்குது. அடுத்த சென்டென்ஸு, சில நாட்கள் கழித்து சிங்கத்துக்கு ரொம்பவே மீண்டும் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எ ஃபியூ டேஸ் பாஸ்டு லேட்டர். கொஞ்ச நாள் கடந்ததுக்கப்புறம் த லைனுக்கு மறுபடியும் பசி எடுத்தது. த லைன் வாஸ் ஹங்க்ரி அகைன். மறுபடியும் பசி எடுத்தது. அடுத்த சென்டென்ஸு, அது கர்ஜித்தது. சிங்கம் என்ன பண்ணுது? கர்ஜிக்குது. ஓ சிவந்த பழுப்பு நிற மாடு, நீ எங்கே இருக்கிற? சிவந்த பழுப்பு நிற பசு பயத்தால் நடுங்கி முன்னால் சென்று ஆம் ஐயான்னு சொல்லுது. அதாவது என்னென்னா, சிங்கம் கர்ஜித்து, சிவப்பு பழுப்பு நிற மாடு நீ எங்கே இருக்க? சிவந்த பழுப்பு நிற பசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பயத்தில் நடுங்கி அந்த சிங்கத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிது. சொல்லுங்க ஐயா, ஆம் ஐயா அப்படின்னு சொல்லுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் ரோர்டு அப்படின்னா என்னது? கர்ஜிக்குதான். ரோர்டுனா ரோமுடு அப்படின்னா, முன்னாடி ரோமுடுன்னு பார்த்தோம். ரோமுடுனா அலைஞ்சு திரியறது. ரோர்டு ROARED. ரோர்டுனா கர்ஜிக்கிறது. இட் ரோர்டு அண்டு செட்டு. அதாவது சிங்கம் வந்து கர்ஜித்து அண்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஓ த ரெட்டிஷ் ப்ரௌன் கவ் வேர் ஆர் யூ. ரெட்டிஷ் ப்ரௌன் கவ்வே நீ எங்கே இருக்கிற? த ரெட்டிஷ் ப்ரௌன் கவ் வந்து ஷேக்கிங் வித் ஃபியர். ரொம்ப நடுங்கி, ஒரு பயத்தோட நடுங்கி வந்து சிங்கத்துக்கு முன்னாடி நிற்கிது. வென்ட் ஃபார்வர்ட் அண்டு செட் எஸ் சார். ஒரு நடுங்கி போய் சிங்கத்தோட முன்னாடி நிற்கிது நம்மளுடைய ரெட்டிஷ் ப்ரௌன் கவ். சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ் சார் அப்படின்னு சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, சிங்கம் சொன்னுச்சு, இன்று உன் முறை, இன்னைக்கு உன்னோட டேர்னு, நீ தயாராக இரு, நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுது.
இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், இந்த லைன் செட்டு, இந்த லைன் சொல்லுது என்ன அப்படின்னா, டுடே இட் இஸ் யுவர் டர்ன், இன்றைக்கி உன்னுடைய முறை. கெட் யுவர் செல்ஃப் ரெடி, நீ இன்றைக்கி தயாராக இரு. ஐ எம் கோயிங் டு ஈட் யூ, இன்றைக்கி நான் உன்னை சாப்பிட போகிறேன்னு சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, சிவந்த பழுப்பு நிற மாடு மிகுந்த பயத்துடன் திகிலுடன், ஏன் சார் நான் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, சிவந்த பழுப்பு நிற மாடு ரொம்பவே பயத்தோட என்ன பண்ணுது, ஏன் சார் நான் உங்கள் நண்பன் தானே அப்படின்னு சொல்லுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கவ் வித் அ கிரேட் ஃபியர், ரொம்பவே பயத்தோட அண்ட் ஹாரர் திகிலோட செட், என்ன சொல்லுது அப்படின்னா, வை சார் ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட், ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க, நான் உங்களுடைய ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்தேன், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செஞ்சேன் தானே அப்படின்னு சொல்லுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ டிட் வாட் எவர் யூ ஆஸ்க்டு மீ டு டூ, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்தேன்ல அப்படி சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, இன்னும் ஏன் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள், இதுக்கப்புறமும் ஏன் என்ன சாப்பிடணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குது. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஸ்டில் ஒய் டு யூ வாண்ட் டு ஈட் மீ, ஸ்டில் இன்னும் ஒய் டு யூ வாண்ட் டு ஈட் மீ, இன்னும் ஏன் என்ன சாப்பிட்ணுன்னு விரும்புகிறீங்கன்னு கேட்குது. யார், அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கவ். அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்டு இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.